மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் பார்ப்போம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. இப்போ சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிருக்காரு. மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சமடைவார். உச்சமடைந்த சுக்கிர பகவான் ராகுவோட இணைகிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு இப்போது 3ஆம் இடத்துல உச்சமாகி இருக்காரு. வரையும் 3ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பார். நீங்கள் என்ன காரியம் செய்தாலுமே அதில் உங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கும். என்ன செயல் செஞ்சாலுமே ஒரு தைரியத்தோடு செயல்படாமல் ஒரு மனசில் ஒரு பயத்தோடையே இருந்திருப்பீங்க. அந்த பயம் எல்லாமே இப்போ சரியாக போகுது. ராகு நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா காரியத்துலையுமே ஒரு தடையை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ அந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, நீங்கள் முயற்சிக்கிற எல்லா காரியங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீண்ட நாள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. அது தாமதம் ஆகியிருந்திருக்கலாம். இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நீங்கள் தைரியமாக அந்த காரியத்துக்காக முயற்சி செஞ்சு நீங்கள் நினைத்த காரியத்தை செயல்படுத்துறதுக்கு இந்த ஒரு மாத காலம் மிகச்சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. நீங்கள் செய்கிற உத்தியோகத்தினாலும் சரி, இல்லை தொழில்னாலும் சரி, உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது. உங்களோட திறமைக்கு தகுந்த அங்கீகாரமும் பாராட்டுக்களும் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த ஒரு மாத காலம் பார்க்கப்படுது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதனால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். கையில் காசு பணம் எப்பயுமே இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் அடுத்தடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. தொழிலில் விருத்தி செய்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி தொழிலை விருத்தி செஞ்சு அதனால் அதிக லாபம் ஈட்டுறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் காணப்படுது. உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியான குருவும் 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனையானனால சிறந்த பலன்களை கொடுக்குறாங்க. எந்தெந்த வகையிலனா, நீண்ட நாள் குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் காணப்படுது. அதனால் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக இந்த ஒரு மாத காலம் தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் பார்க்கப்படுது. அது மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் காணப்படுது. பூர்வீக சொத்துக்காக நீண்ட நாள் முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்காக பொன் பொருள் வாங்கி கொடுக்குற வாய்ப்புகள் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு கிடைக்கும். மாபெரும் இரு சுபர்களான குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்றனால அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கைகூடுற ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் காணப்படுது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணமும், குழந்தைக்காக ஏங்கி கொண்டு இருக்கும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு எக்கச்சக்கமான பாக்கியங்கள் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் அடுத்தடுத்து நிறைவேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்பட்டு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் காணப்படுது. அடிக்கடி கோயில் குளத்துக்கு சென்று இறைவனை தரிசிக்கிற ஒரு சிறந்த வாய்ப்புகளும் இந்த ஒரு மாத காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரையும் மனசில் ஏற்பட்ட மனசஞ்சலங்கள், குழப்பங்கள், கவலைகள் இது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக சரியாக போகுது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போகுது. முக்கியமாக சுபகாரியங்களுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் நீங்கள் நினைத்தபடி சுபகாரியங்கள் மிகச் சிறப்பாக இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நிலம், வீடு, பொன் பொருள் போன்ற பொருட்களும் அசையா சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு மாத காலம்
ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை முயற்சி செய்கிறவங்களுக்கு மட்டுமே எளிதாக கிடைக்கும். முயற்சி செய்யாமல் எனக்கு வேணும், நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இது கிடைக்காது. அதுக்காக முயற்சியிலையுமே ஈடுபடணும். சரியா? முயற்சிக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமும் வலுப்பெறனால நீங்கள் முயற்சிக்கிற எல்லா காரியங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் எல்லாமே கைகூறுறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த 1 மாத காலம் காணப்படுது. உங்களோட செயல்திறன் அதிகரித்து பல வகையில் பணம் வர்றதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த 1 மாதம் இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. சரி, சுக்கிரன் ராகுவோடு சேர்றதுனால சுக்கிரன் கொஞ்சம் கெட்டு போகிறாரு. அதாவது சுக்கிரன் ராகுவால் டிஸ்டர்ப் ஆகுறாரு. அதனால் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் பார்ப்போம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைகிறாரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைகிறது ஒரு பின்னடைவு தான். அதாவது பெண்கள் இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, இல்லை கூட வேலை பார்க்குற இடத்துல சக வேலையாளராக இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலேயுமே நீங்கள் பெண்கள் இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, அதாவது ஜுவல்லரி ஷாப், பியூட்டி ப்ராடக்ட், அதாவது அழகு சாதன பொருட்கள் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு, இல்லை அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு, சேலை வியாபாரிகள், பெண்களின் ஆடைகளை விற்கும் தொழிலாளிகள், வியாபாரிகள், பூக்கடை பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றும் பெண்கள் சார்ந்து நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலுமே, அதாவது பெண்களை முதன்மை வாடிக்கையாளராக கொண்டு இயங்கும் எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரு சிறு இடையூறுகள், பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த 1 மாத காலகட்டம் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனத்துடனும் செயல்படுறது அவசியம். சில பேருக்கு நஷ்டங்கள் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட புதிய முயற்சிகள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் எதுவுமே இந்த 1 மாத காலகட்டம் எடுக்காதீங்க. இந்த எல்லா விஷயங்களுமே தவிர்க்க பாருங்கள். எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.